ஹாய் டிஜி ஸ்குவார். நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஹாலிடேஸ்னால அதில் வீடியோ போட முடியல. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கோல்டு வீடியோவை எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நாளைக்கு வர வீடியோவில் கோல்டோட அப்டேட் பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ அதனால லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணாம நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு அனலைசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பேச போறேன், நமக்கு தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஜாம்பவான் மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவா இருக்கணும், ஜியோடா ஃபவுண்டர் அவரா இருக்கணும், எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராதிங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? ஏன்னா ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ 1,00,000 பேர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அதுல 1000 பேர் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்றாங்க, பாக்கி எல்லாருமே லாஸ் தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. 1% ட்ரேடர்ஸ் மட்டும்தான் சக்சஸ் ஆகுறாங்க, 99% ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிற அஸ் எ மென்டாரா நான் உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கப்பறேன். இது வரைக்கும் நான் 4000+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைன் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களான்னு கேட்டா கேள்விக்குறி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ப்ரோ மென்டார் உங்களோட வேலை சக்சஸ் பண்ண வைக்கிறது? எஸ், என்னோட எய்ம் என்னோட கோல் எல்லாமே சக்சஸ் பண்ண வைக்கிறது. பட் அந்த எய்ம் கோலோடையே ஸ்டூடெண்ட்ஸும் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா தே வில் பி த சக்சஸ். பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெடிக்கேஷனான ஸ்டூடெண்ட்ஸை இப்போ கரண்ட் 2 இயர்ஸ் தான் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இதில் வந்து என்னன்னா, எதனால இந்த இடத்துல இவ்வளோ நான் ட்ரைனிங் எடுக்கிறவங்களும் சரி, ட்ரைனிங் எடுக்காம இருந்தாலும் சரி, இந்த 1% ட்ரேடர்ஸ் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயமா வைப்பேன். எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்ப்பு அப்படின்னா ட்ரேடிங்ல வந்தா கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு வந்து நீங்க மட்டும் ட்ரேடிங்ல கோடி கோடியா சம்பாதிக்கலாம், நான் வந்தா ட்ரேடிங்ல கோடி கோடியா சம்பாதிக்க கூடாதா அந்த எண்ணத்துல சொல்றீங்கன்னு கேட்டா, இப்ப ஒரு தந்தை தன் மகன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்சா அந்த தப்புடா தம்பி அது தொடாத, நெருப்புனா சுடதான் செய்யும்னு சொன்னா திருப்பி கேட்காம நெருப்புல போய் சுட்டு பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதுதான் ட்ரேடிங்ல வரவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த எதிர்பார்ப்பு தான். என்கிட்ட வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிற நசீர் போட்டு 4 மாசம் நான் ட்ரைனிங் முடிச்சேன்னா 4வது மாசத்துல இருந்து நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், இந்த மாதிரி எதிர்பார்ப்பு தான். ஸோ முக்கியமான ஃபெயிலியருக்கு காரணமே நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன் இந்த எதிர்பார்ப்புனால ஒரு சின்ன ஃபெயிலியரை நம்ம ஃபேஸ் பண்ணாலுமே என்னோட கான்ஃபிடன்ஸ் லோஸ் பண்ணும். ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ட்ரேடிங்கும் சரி ஒரு பிசினஸா பார்க்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எல்லாமே என்ன பண்ணணும், சம்பாதிக்க தான் வரும். ஆனா எதிர்பார்த்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பண்ணணும், லிமிடேஷன்ஸ் இல்லை. ட்ரேடிங்ல லிமிடேஷன்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, ஒரு லிமிடேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸை யாராச்சும் ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை. ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லை. நான் ட்ரேட் எடுக்கணும், இன்னைக்கு நான் நிறைய பணம் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும்னா நான் டெய்லி 10% பண்ணணும் அப்படிங்கிறாப்ல. டெய்லி எத்தனை பர்சன்டேஜ் பண்ணுமா? 10% பண்ணணுங்கிறாப்ல. சரி யோசிச்சு பாருங்க, இது தப்பா கரெக்டா எனக்கு சொல்ல முடியல. அவரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கும், அவரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்னு நம்மளால தீர்மானிக்க முடியல. ஆனா என்னோட கேபிட்டலை நான் தக்க வைக்கணும், அதுக்கு நான் என்ன டிசிஷன் எடுக்கணும், எப்படி டிசிஷன் எடுக்கணும், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ யாருமே இந்த விஷயத்த வந்து ஒபே பண்றது, அதனாலதான் எல்லாருமே லாஸ் பண்ணாங்க. ட்ரேடிங்குள்ள புதுசா வரவங்களாலும் சரி, ட்ரேடிங் நான் கட்டிக்கிட்டு நான் சம்பாதிக்க போறேன்னு எடுத்து வைக்கிறவங்களாலும் சரி லாஸ் தான் பண்றாங்க. அப்ப நான் ப்ராஃபிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணும், அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, யூ வாண்ட் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு சக்சஸ் த மார்க்கெட். நீங்க உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியும். ஏன் மென்டலி நான் ஸ்டேபிளா இல்ல, மென்டலி என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா யூ கேனாட் ஏபிள் டு சக்சஸ். நீங்க அந்த 99% கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கேன், நான் வந்து மோர் தென் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேமா. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன்? 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன். நான் எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஏன் மென்டலி நான் ஸ்டேபிளா இல்ல, நான் என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா ஐ எம் த லூசர். மைண்டை கண்ட்ரோல் பண்ணா நான் என்ன பண்ணணும்? ஒரு ட்ரேடை இப்படிதான் இருக்கணும், இந்த டைம்ல தான் இருக்கணும், என்னோட ட்ரேட்ஸ் எடுக்க போறேன், இன்னைக்கு இதுதான் லிமிடேஷன், இவ்வளவுதான் லாஸ் பண்ணணும், இவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ணணுங்கிறத
மைண்ட்ல ஸ்டோர் பண்றதுக்கு இங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க கேட்டா இல்லை. நான் டெய்லி ட்ரேட் பண்ணும், ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரேடாச்சும் எடுக்கணும், ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கணும். ப்ராஃபிட் வந்தா அடுத்த ட்ரேட் எடு, லாஸ் வந்தா சேஸ் பண்ணு, லாஸ் வந்தா என்ன பண்ணு சேஸ் பண்ணு, ப்ராஃபிட் வந்தாலும் அடுத்த ட்ரேட் எடு. ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்டேபிளா இல்லை. அதே மாதிரி ஒரு மார்க்கெட் கீழே வருதா ஸ்டாப் லாஸே போடாம பை பையா எடு, கீழே வர பை பையா. ஏன்னா we cannot able to stand, we cannot able to take a loss. நம்ம லாஸ் பண்ண ரெடியா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மைண்டை உங்களால ஸ்டேபிளா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா யூ ஆர் அ லூசர். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண தெரியலனாலும் நீங்க லூசர் தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத இடத்துல போயிட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டியை சேஸ் பண்ணாலும் யூ ஆர் அ லூசர். ஸோ அப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும்னா பொறுமையா நிதானமா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை சேஸ் பண்ணாம மார்க்கெட்ல எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறோ அப்பதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவேன். ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான், ப்ராப்பரான ட்ரேட் செட்டப், நான் மார்க்கெட் கூட எப்படி ஒத்துழைச்சு டிராவல் பண்ண போறேன், எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து பொறுமையா நிதானமா 1 வீக்குக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சாலும் அது பெஸ்ட் ட்ரேடா யாரு எடுக்கிறாங்களோ they will be the 1% successful traders. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை யாரு கத்துக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க நம்ம ட்ரேட் ஜீனியஸை தேடி வாங்க. கண்டிப்பா நம்ம ட்ரேட் ஜீனியஸ் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்